ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பாருங்கள், இது ஒரு 3 பொருள். இது பெருங்காயம். இது பெருங்காயம் 1 லிட்டர் பாட்டிலு, அந்த எம்டி பாட்டில் ஒன்று தேவை. அப்புறம் 3 தயிர் பாக்கெட் வாங்கி வச்சுக்கிறேன். அதாவது 10 ரூபா தயிர் பாக்கெட் இருக்குல்ல, அது வாங்கி வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னா, நம்ம உட்காந்து வண்டி ஓட்டுறோம், போகிறோம், வரோம். இந்த கேஸ் ட்ரபிளுக்கு இது ரொம்ப நல்லது. அதுவும் வெய்ய நாளுக்கு ரொம்பவும் நல்லது. அதாவது இது மோர் சொல்கிறாங்க, மோர் கொடப்பணும், அதில் வெண்ணெய் எடுக்கணும், அதுக்கப்புறம் நீர் மோர் ஆக்கும், அது மாதிரி கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அது மோர் எடுக்கிறது பழக்கம். அதில் மோரில் நிறையா போடுவாங்க. கொத்தமல்லி, அப்புறம் மாங்காய், அப்புறம் போடுவாங்க. அதெல்லாம் நான் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சிம்பிளாக பண்ணிப்பேன். நான் எப்படின்னா, இதை பாருங்கள், அந்த பாட்டிலில் தண்ணி எடுத்து ஒரு கப்பில் ஊற்றிட்டு இந்த அந்த தயிரை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பெருங்காயம் டப்பா இருக்குது இல்லைன்னா, பெருங்காயம் அதில் சேர்த்துக்கணும். பெருங்காயத்துக்கு தான் மோரில் நம்ம பெருங்காயத்தை சேர்த்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும்னா நிறையா ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க. இதில் முக்கியமாக கொலஸ்ட்ரால் மோர் சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் குறையும். அப்புறம் மோரில் நம்ம பெருங்காயம் போட்டு ரெகுலராக நம்ம எடுத்துக்கணும்னா, அதுவும் இந்த நாளில் வெய்ய நாளில் எடுத்துக்கணும்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்படியே ஃப்ரீசரில் அப்படியே கூலிங்கை நம்ம உடம்பு கூலிங்காகவே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால் இது மாதிரி சோம்பேறித்தனப்படாமல் நம்ம இதை செஞ்சு இந்த பாட்டிலில் வச்சுக்கணும்னா நமக்கு ரொம்பவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ், இது ஹெல்த்துக்கு. அதனால் அதில் கொஞ்சம் பெருங்காயத்தை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மற்றது எதுவும் நான் போடலைங்க. ஒரு வெள்ளரிக்காவோ, ஒரு மாங்காவோ, ஒரு கொத்தமல்லியோ, இதெல்லாம் போடலாம். போட்டால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் நான் இப்படி செய்ய மாட்டேன். நான் சிம்பிளாக அப்படியே வச்சு டெய்லி ஒரு பாட்டிலு ரெடி பண்ணிப்பேன், வண்டியில் வச்சுப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிப்பேன். இதுதான் என்னோடய ரெகுலர். ஓகேங்களா? வெயில் நாள் வந்ததுலேருந்து எனக்கு பெரிய ஹெல்ப்பு இது தான், இந்த மோர். அதனால் மோரில் அவ்வளோ மோர் அவ்வளோ மகத்துவமானது. அப்படி தான் சொல்லணும், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அதுக்கு. மோர் நீர் மோர் அவ்வளோ நல்லது. யூரின் ட்ராக்கு, ஹீட்டு, நம்ம யூரின் போகும்போது எரிச்சல் வரும், அதுக்கு எல்லாத்துக்கும் மோர் நம்ம ரெகுலராக எடுத்தோம்னா இந்த பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் ட்ரபிள் இப்போ என்னன்னு இல்லை, முக்கால்வாசி பேர், நிறையா பேர் கேஸ் ட்ரபிள்னால எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த கேஸ் ட்ரபிளுக்கு முக்கியமான மருந்து இந்த மோர். நான் அனுபவத்தில் தான் சொல்கிறேன் நான். அதனால் இதில் இந்த கேஸ் ட்ரபிளில் எவ்வளோ பேர் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. ஆனால் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கேஸ் பிரச்சனையே இருக்காது. ஓகேங்களா? கேஸ் பிரச்சனையே இருக்காது. அதனால் இதை மிக்ஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன், அந்த பாட்டில் வச்சுக்கிறேன்ல, அது மாதிரி பாட்டிலில் ஊற்றி நான் வச்சுப்பேன். இப்போது நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை எடுத்து அந்த பாட்டிலில் ஊற்றணும். ஓகேங்களா? பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நான் கிளம்பும்போது நான் மதியமாக கிளம்புறேன்னு வச்சுக்கலாம், அப்போ நான் எடுத்துக்கணுன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ரொம்ப நேரம் ஒரு ஐஸ் மாதிரிலாம் சாப்பிட்டா செட் ஆகாது. லைட்டாக கூலிங்கு, அந்த ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் நம்ம போடலாம். இப்போ அந்த பாட்டிலில் ஊற்றணும். பாட்டிலில் ஊற்றும் போது கீழே சிந்தும். அதனால் அந்த ஒரு பிளேட் எடுத்து கீழே வச்சு அதில் அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் ஃபில் பண்ணி இது ஃபில் பண்ணும்போது தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மோர் வந்தது. ஏன்னா நம்ம தயிர் வச்சுருந்தோம், அந்தளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குல்ல,
அந்த தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு மோரில் ஊற்றி அதை நான் குடிச்சிட்டேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மோரை வந்து ரெகுலராக எடுத்துக்கங்க. மோருனால் கிடைக்கக்கூடிய ஹெல்த்துக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதனால் இதை வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுபடி சாப்பிடுங்க. இதுதான் என்கிட்டேருந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டு. ஓகேங்களா? இப்போது அந்த பாட்டில் வந்து ஒரு ஃபுல் ஆகிடுச்சா, அதை வந்து அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஓகேங்களா? ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுனா முடிஞ்சது கதை. ஒரு கேஸ் ட்ரபிளுக்கான ஒரு முக்கியமான மருந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நன்றி, தேங்க்யூ என்னோடய சேனல் பார்த்தது.